ராகுல் காந்தி அவர்கள் வந்து ட்வீட் எல்லாம் வேற போட்டிருக்காரு, ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஏன் பராசக்திக்கு நடந்திருக்கப்ப ஏன் நீங்கள் அதை பேசுகிற ராகுல் காந்தி? இது ஒரு கேவலமான விஷயமா நான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு செயல்பாடுமே இல்லாத ஒரு நபர், தன் பிரச்சனைக்கு கூட குரல் கொடுக்க முடியாத ஒருவர், பாஜக அவர் ஒரு அரசியல் பண்ணுறாங்க, பாஜக ட்விஸ்ட் அரசியல் பண்ணுறாங்க. இங்கே தட்டினா அங்கே பொறிக்கும் அப்படின்றது. பராசக்தி டீம் இங்கே கூப்பிட்டோம்னா அங்கே ஜனநாயகன் டீமுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வரும். இது ஒருக்குள்ள அரசியல் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கூட்டணியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போட்டோம். இது ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியது என்னன்னா, பராசக்தி ஜனநாயகன் ரெண்டுக்கும் 2 கட்சி பின்னாடி இருக்குது, 2 அரசியல் இருக்குது. அப்போ இந்த டீம் இங்கே கொண்டு வரப்போ காங்கிரஸ் கோவப்பட்டு வெளியில் போகும். அப்போ காங்கிரஸ் இந்த விஷயத்தை கையில் எடுக்கும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இரட்டை வேடத்தை காங்கிரஸ் போடுது. 2024 காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய எதிர்கட்சியாக இல்லை. அப்போ பிரதமர் நாடாளுமன்றத்தை சொல்கிறாரு, நீங்கள் அடுத்த முறை தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்கள் பார்வையாளர் இடத்துல உட்காந்துருப்பீங்க, எங்களுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்க மாட்டீங்க. ராகுல் காந்தியை நோக்கி நேரடியாக கேட்டார். அப்போ அந்த நேரத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து தான் குரல் எழுந்துச்சு. பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான். அது சொன்னது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கு வந்துட்டு வெளிவிட முடியாமல் ரொம்ப பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதில் நம்ம காங்கிரஸ் சார்ந்த ராகுல் காந்தி அவர்கள் வந்து ட்வீட் எல்லாம் வேற போட்டிருக்காரு, ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஓகே, அவங்களே ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, இனி எல்லாம் சுபம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது ஒரு சினிமா படம், திரைப்படம். வந்து ஒரு பக்கம் பராசக்தி, ஒரு பக்கம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. 2 படமே 2 விதமான அரசியலை சொல்லக்கூடிய படம். இது வந்து பராசக்தியை நம்ம அரசியல் படமாக சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் பின்புலத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த படத்தில் அரசியல் பேசியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் அரசியல் இல்லை. அது வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரு போராட்டத்தை மையப்படுத்தி இருக்குது. அதில் அரசியல் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். நேரடியாக எந்த அரசியல் கட்சி தலைவரையை பாராட்டியோ எந்த அரசியல் கட்சி தலைவருடைய புகழ்ந்தோ இல்லை. அப்போ ஒரு இந்திய எதிர்ப்புக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய போராட்ட களத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்களை அவங்க தொகுத்து ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் விஜய் படம். விஜய் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி வரக்கூடிய பயணம். சென்சாரில் 2 படமுமே மாட்டுது. இவங்க ரிவைசிங் போயிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த படம் ரிவைசிங் போக முடியாமல் கோர்ட்டுக்கு போய் இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகலைங்கிறது தெரியும். இதுக்கு 2 தரப்புலையுமே 2 அரசியலாக பார்க்கப்படுது. இப்போ ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த படம் வந்து தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு செய்கிறது. எனக்கு ராகுல் காந்தி பேசுறதுல பயங்கர ஆச்சரியம். இந்த படத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கு என்னையா சம்பந்தம்? இந்த படத்தை ஏதாவது மொழிப்போர் பற்றி எடுத்துருக்கிறாரா, இல்லை திருப்பூர் குமரனை பற்றி எடுத்துருக்கிறாரா, இல்லை மொழிப்போருக்கா உயிர்ந்த தியாகிகளை பற்றின வரலாறா? இதில் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் நீங்கள் அதை அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. தமிழ்நாட்டில் எடுத்த தமிழ் பேசும் படம். ஏன்னா தமிழை ஒழிப்பதற்காக பாஜக ரொம்ப கஷ்டப்படுதுன்னா இவர் இந்த படத்தில் என்ன, இந்த தமிழ் மொழியை வந்து ஒடுக்க நினைக்கிறாங்க. பீஸ்ட் என்ன படம்? பீஸ்ட்னு அவர் படத்துக்கு தமிழ் பாடாக வச்சிருக்காரா? சரி, இந்த படத்துலேயே பாட்டு என்ன பாட்டு, தமிழ் பாட்டா, தூய தமிழ்லையா பாட்டு எழுதியிருக்காரு. இது ஒரு திரைப்படத்தை தணிக்கை செய்ய விடாமல் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அரசியல் இருக்குது. அதை கண்டிக்கிறேன், அதுக்கு நான் ஆதரவு தர்றேன். ஒரு படைப்பு சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயம், கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு பேசினா கூட ரைட்டு அவருடைய சொல்கிறார். இதை வந்து தமிழ் மொழிக்கு எதிரான விஷயம், தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான விஷயம் ராகுல் காந்தி போட்ட ட்வீட் தான் நான் பார்த்து சிரிச்சிட்டேன். என்னங்க நீங்கள் தமிழ் கலாச்சாரத்துக்கும் ஜனநாயகன் படத்துக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை விட்டுருவான். அதுக்குள்ளே போனால் அது ரொம்ப டீட்டெயிலாக போகும். இப்போ அவர் ஒரு ட்விட்டு போடுறாரு. அந்த ட்விட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் வந்து ரீட்வீட் பண்ணுறாங்க. பல எம்பிகள் வந்து ரீட்வீட் பண்ணுறாங்க. அது பெரிய அளவில் அது பேசப்படுது. உடனே டிவிக்கு நண்பிகள்லாம் வந்து ஃபயர் விடுறாங்க. ராகுல் காந்தியை நம்ம தளபதிக்கு சப்போர்ட்டு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இதுக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்குது. இது இந்த பக்கம். இன்றைக்கி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய வீட்டில் வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க டெல்லியில். எப்பவுமே வருஷம் பொங்கல் விழா கொண்டாடுவாங்க. நடிகர்கள், சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள், தமிழ்நாட்டில் கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் போவாங்க. இந்த பொங்கல் விழாவில் பிரதமர் கலந்துக்கிறாரு. பக்கத்தில் பிரதமர் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் எல்முருகன் இருக்கார், பின்னாடி அண்ணாமலை உட்காந்துருக்காங்க, விஜயதரணி, மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்வாகிகள், அப்புறம் ஆந்திராவை சேர்ந்த நிர்வாகிகள், இந்த கர்நாடகை சேர்ந்த பிஎல் சந்தோஷ் மாதிரியான நாட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பராசக்தி படத்தினுடைய டீம் சிவகார்த்தியன், அப்புறம் ஜெயம் ரவியினுடைய நன்மையாக இருக்கக்கூடிய கனிஷா, ஜிவி பிரகாஷ், இவங்கெல்லாம் போகிறாங்க. போய் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஜிவி பிரகாஷ் பாடுறாரு. அதை பிரதமர் அவர்கள் கைத்தட்டி ஆரவாரம்லாம் பண்ணுறாரு, ரசிக்கிறார். அப்போ இது என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குது, இந்த படத்தில் இப்போ சமீப காலமாக காங்கிரஸ் கட்சிக்காரவங்க இந்திரா காந்தியை காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி காங்கிரஸுக்கு எதிரான படம், திமுகக்குள்ளே வந்துக்கிட்டு காங்கிரஸ் இது பண்ணலாமான்னு இவங்க ஒரு அரசியலை பண்ணுறாங்க. ராகுல் காந்தி அங்கே ட்வீட் போடுறாரு. பராசக்தி டீம் இங்கே பிரதமரோட மீட் பண்ணுது. அப்படி ரெண்டையும் பார்க்குறப்போ ஒரு அரசியல் ரீதியான ஒரு கனெக்டை பார்க்கணும்.
ஓ, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ கட்சி கூட்டணியே மாறுமா? கூட்டணியை கலைப்பதற்கு, கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சில வேலைகள் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது, விஜயை மையப்படுத்தி ஒரு அரசியல் களம் போயிட்டு இருக்கு, சுற்றி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த அரசியலை நம்ம எப்படி பார்க்கணும்னா உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது, வெக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு போராட்ட களத்திலிருந்து ஒரு புரட்சி செய்துட்டு ஏதாவது ஒரு தியாகத்தை செஞ்சுட்டு ஒரு அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டை மாற்ற போகிறேன், தமிழ்நாட்டு அடுத்த கட்டத்துக்கு மாற்றிட்டு கொண்டு போகிறேன், தமிழ்நாடு 50-60 வருஷமாக முன்னேறிய மாநிலம், இதை விட நான் முன்னேறிய மாநிலமாக கொண்டு போக போகிறேன் அப்படின்னு பேசுகிற ஒரு தலைவனை நம்பி, பேசிய ஒரு கட்சியை நம்பி பின்னாடி இத்தனை அரசியல் கட்சிகளும் ஒரு அரசியலை செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. தன்னுடைய படத்திற்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இன்றைக்கி வரைக்கும் வாய் துறக்காமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார். தன்னுடைய பார்க்க வந்து 41 பேர் இறந்து போனது கூட 2 நாள் கழிச்ச வீடியோ போகிறார். இப்படி தன்னை சார்ந்து தான் சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க முடியாதவர் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுப்பாரு? இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறது எவ்வளோ பெரிய கேவலம். ஒரு போராட்ட காலத்தில் இருந்து எம்ஜிஆர் இருக்காருன்னா ஏற்கனவே எம்ஜிஆர் பற்றி நிறையா சொல்லியிருக்கிறோம். எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 10 வருஷம் திமுகவில் ட்ராவல் பண்ணி கட்சியுடைய பொருளாளர் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 71 கட்சி ஆரம்பித்து 77 தான் ஆட்சி அறி வர்றாரு. 71 கட்சி ஆரம்பித்து 77 வரைக்கும் அந்த 5 வருஷம் கட்சியை ரன் பண்ணி போகிறதுக்கு எம்ஜிஆருக்கு பல நெருக்கடிகள் வந்துச்சு, பல பொருளாதார நெருக்கடிகள் வந்துச்சு, எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆட்சிக்கு வர்றார். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனையை வந்து செலக்டிவாக மக்கள் பிரச்சனையை பேசுகிறார். ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எதையும் பேச மாட்டேன், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு பேச மாட்டேன், அஜித் கொலை வழக்கு பேச மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பேச மாட்டேன். ஆனால் இவர் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நினைக்கிறாங்க, இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துவார் நினைக்கிறாங்கல்ல, இதை சுற்றி ஒரு அரசியல் போதில் இது ஒரு கேவலமான விஷயமா நான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு செயல்பாடுமே இல்லாத ஒரு நபர், தன் பிரச்சனைக்கு கூட குரல் கொடுக்க முடியாத ஒருவர், தான் படம் நினச்ச படம் வர முடியல, தான் ரசிகர்கள் சோகமாக இருக்கிறாங்க, ஏக்கமாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு வார்த்தை ஆறுதல் பேசி வீடியோ போட, நீங்கள் அரசியலே பேச வேண்டாம், ஆறுதல் பேசியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் கொண்டாட்ட மனநிலையில் இருந்தீங்க, தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த படம் வரல, அதை பற்றின மற்ற விஷயங்கள் வந்து சிபிஐ விசாரணையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. எங்கே பிஸியாக இருக்காரு? போயிட்டு அடுத்த விட்டாரு. சிபிஐ விசாரணையில் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரு, வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நெருக்கடி. நான் சொல்ல அரசியலே பேச வேண்டான்றேன், ரசிகர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போங்கன்ற. 50 நாளைக்கு போடுவாரான்னு தெரியல, பொங்கல் வாழ்த்துக்கள், யாரும் வந்து கவலைப்படாங்க, நம்ம வரலன்னு வந்துடுவோம், நம்ம மீறி வந்துடுவோம், ஜெயிச்சு வந்துடுவோம், ஒரு ஆறுதலான வார்த்தையை, ஒரு எனர்ஜெட்டிக்கான வார்த்தையை பேச வேண்டிய நீங்கள் தன்னுடைய ரசிகர்கள் கூட பேச முடியல, தனக்கு யாரை முடக்குறாங்கன்றது ஒன்று வெளிப்படையாக பேச முடியல, பாஜகவை நோக்கி ஒரு வார்த்தையை அவரால் வாய் திறக்க முடியல. இவர் எப்படி தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை சரி பண்ணுவார், தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவார்? இவர் நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள், அதை நம்பி தான் ஒரு அரசியல் நடக்குது. தேசிய கட்சி, 2 தேசிய கட்சியில் இவர் கணிசமான வாக்குகளை விஜய் பிரிப்பார், இது நம்ம கான்சாலிடேட், இவர் நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும்னு காங்கிரஸ் ஒரு திட்டம் போடுது, பாஜக அவர் ஒரு அரசியல் பண்ணுறாங்க, பாஜக ட்விஸ்ட் அரசியல் பண்ணுறாங்க, இங்கே தட்டினா அங்கே பொறிக்கும் அப்படின்றது. பராசக்தி டீம் இங்கே கூப்பிட்டோம்னா அங்கே ஜனநாயக டீமுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வரும், இது ஒருக்குள்ளே அரசியல் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கூட்டணியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போட்டோம். இது ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பராசக்தி ஜனநாயகன் 2க்கும் 2 கட்சி பின்னாடி இருக்குது, 2 அரசியல் இருக்குது. அப்போ இந்த டீம் இங்கே கொண்டு வரப்போ காங்கிரஸ் கோவப்பட்டு வெளியில் போகும் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று அரசியல் ஒன்று பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக வந்து கூப்பிடாதவங்க இவங்க கூப்பிட்டு பண்ணுறாங்க. அது நேற்று ராகுல் காந்தி போட்ட ட்வீட்டுக்கும் இன்றைக்கி பராசக்தி டீம் போன அந்த மீட்டிங்க்கும் கனெக்ஷன் இருக்குது. 2ல் யாராவது ஒருத்தவங்க டெம்ப்ட் ஆவாங்க, 2ல் யாராவது ஒருத்தவங்க ஃபயர் பண்ணுவாங்க, 2ல் ஏதாவது ஒரு ட்ரிக்கர் ஆகும், ஒன்று காங்கிரஸ் ட்ரிக்கர் ஆகணும், இல்லை திமுக ட்ரிக்கர் ஆகணும், இந்த கூட்டணி வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்துட்டு, விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் இதில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் எம்ஜிஆருக்கும் இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் வரும்போது நெருக்கடிகள் வந்தது, இப்போ இவருக்கும் இதே மாதிரி நெருக்கடி வந்தது. ஓகே, 2026 கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருவோம். ஏங்க, எம்ஜிஆருக்கு நெருக்கடி வந்தால் எம்ஜிஆர் எத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறாரு, எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. கோவை தம்பின்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். அவர் ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மாவட்ட செயலாளர். அதிமுகவில் கட்சி ஆரம்பித்த போது முதல் ஒருங்கிணைந்த கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர். அவருக்கு அப்புறம் முன்னாடி எம்எல்ஏவாகவும் இருந்தார். அவரெல்லாம் வந்து பெரிய அளவில் பொருளாதார உதவிகளை அதிமுக ஆரம்ப காலத்தில் பண்ணியிருக்காரு. 5 வருஷம் எம்ஜிஆர் கட்சியை நடத்தி கொண்டு போவதற்கு ஏகப்பட்ட பொருளாதார சிக்கல் இருந்துச்சு. பலரிடம் உதவி பண்ணாங்க, பல ஸ்ட்ரகிளுக்கு தாண்டி தான் வந்தார். உலகம் சுற்றுவாளின் பொதுவாகவே உலகத்தில் பல நாடுகள் எடுக்கப்பட்ட படம். அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த படம் வந்து செஞ்சுங்க, அது திரைப்படம். அதை தாண்டி எம்ஜிஆரினுடைய பயணங்கள் வந்து 77 நடந்த ஒரு இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் போட்டி போடுறாரு. உங்களுக்கு அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுல ஈரோட்டில், ஏன் போட்டி போடலை? நீங்கள் நிறுத்தி உங்களுடைய வெயிட்டை காமிச்சிருக்க வேண்டியதானே? எம்ஜிஆர் நடந்தாலும் உங்களுக்கு நடந்துட்டா இருக்குது. எம்ஜிஆர் திமுக பொருளாக இருந்தீங்க, எந்த கட்சியில் இருந்தீங்க?
எம்ஜிஆர் அண்ணாவோட பயணப்பட்டார், நீங்கள் எந்த கட்சி தலைவரோட பயணம் பண்ணிட்டீங்க? எம்ஜிஆர் பெரியாரோட இருந்தால் நீங்கள் எந்த கட்சி தலைவரோட பயணம் பண்ணிட்டீங்க? எம்ஜிஆர் ஆரம்பத்தில் காங்கிரஸ்காரர் இருந்தால் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தீங்க? உங்களோட சித்தாந்தம் என்ன? உங்களுடைய அரசியல் கொள்கை என்ன? அரசியல் நிலைப்பாடு என்ன? இவ்வளோ இவர்கள் எம்ஜிஆரையும் இவர் கம்பேர் பண்ணவே கூடாது. எம்ஜிஆர் ஆரம்பத்தில் இருந்தே அரசியலுக்குள் இருந்துக்கிட்டே இருந்தார். அவர் பேசிக்காக தன்னுடைய காங்கிரஸ்காரரை பார்க்குறாரு. அப்புறம் பெரியாருடைய கருத்துக்கள் இருக்கப்பட்டு பெரியாரிடம் போகிறாரு. அப்புறம் அண்ணாவோட ட்ராவல் பண்ணுறாரு. அண்ணா திமுக ஆரம்பிக்கிறப்ப எம்ஜிஆர் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுறாரு. எம்ஜிஆர் மன்றங்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 15 வருஷம் ட்ராவலுக்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சரானார். உலகம் சுட்டு வாலிபன் படத்தை பண்ணிட்டாங்க, ஜனநாயகம் படைக்கிட்டாங்க. பார்த்தீங்களா 2026 ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறது தான் ஒரு மூட நம்பிக்கை. இதெல்லாம் வந்து இதை எப்படி நம்புறாங்கன்னு நமக்கு தெரியல. அப்போ ஒரு பெரிய ட்ராவலுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் வந்திருக்காரு. இப்போ இந்த விஷயத்துக்கு வாங்க. இப்போ அப்போ காங்கிரஸ் இந்த விஷயத்தை கையில் எடுக்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இரட்டை வேடத்தை காங்கிரஸ் போடுது. ஒரு நன்றி கட்டத்தனத்தை காங்கிரஸ் செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். காங்கிரஸினுடைய வரலாறுகளை நம்ம திரும்பி பார்க்கணும். ரொம்ப நாள் இல்லை, போன வருஷம் திரும்பி பார்க்கணும், 2 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்க்கணும். 2024 காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சியாக இல்லை. அப்போ பிரதமர் நாடாளுமன்றத்தை சொல்கிறாரு, நீங்கள் அடுத்த முறை தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்கள் பார்வையாளர் இடத்துல உட்காந்துருப்பீங்க, எங்களுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்க மாட்டீங்க, எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்க மாட்டீங்க, நீங்கள் சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க, உங்கள் கட்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும், நீங்கள் வந்து பார்வையாளர் மாடத்தில் தான் உட்காந்துருப்பீங்க, நீங்கள் விசிட்டர் இடத்துல தான் உட்காந்துருப்பீங்க அப்படின்னு ராகுல் காந்தியை நோக்கி நேரடியாக கேட்டார். அப்போ அந்த நேரத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து தான் குரல் எழுந்துச்சு. பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான். திமுக தான் முதலில் இந்தியாவில் முதலில் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர். இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வந்து ராகுல் காந்தி தான் அறிவித்தது திமுக. அது சொன்னது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஆனால் அப்படி உங்களை அழகு பார்த்து தூக்கி வச்சு இந்தியா முழுவதும் உங்களை இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டில் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வெற்றி பெற்றிருக்கீங்க. இவ்வளவும் பண்ணிட்டு அவர்களுக்கான தேர்தலாக மாநில தேர்தல் ஒன்று வர்றப்ப நீங்கள் இவ்வளவு கேம் மாறுறீங்களே. ராகுல் காந்திட்ட ஒரு விஜய்கிட்ட ஒரு டீலிங் போடுறீங்க, கட்சி ஆட்களை விட்டு பேச விடுறீங்க. உங்கள் கட்சியுடைய கட்டமைப்பு என்ன? உங்களுக்கு எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க? திமுக எல்லாமே நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியுமா? 10 நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியுமா? இது என்ன நன்றி கட்டத்தனம்? அது காங்கிரஸ் போக மாட்டாங்கன்னு ஒரு தரப்பு போக மாட்டாங்கன்னா எதுக்கு இந்த விளையாட்டு? அதிகமாக சீட் வாங்கி நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? உங்களுக்கு 50 சீட் கொடுத்தா கூட நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? தனியாக ஜெயிச்சிருவீங்களா? வாய்ப்பே இல்லை. 2014 உங்களுடைய பெர்சன்டேஜ் என்ன எல்லாமே தெரியுதுல. அப்போ ஏன் இந்த விளையாட்டு விளையாடுறீங்க? ராகுல் காந்தி நேற்று இந்த படத்துக்கு தார்மீக ரீதியாக ஒரு ட்விட்டை போடுறாரு. அதை வந்து எல்லா எம்பிகளும் திருப்பி ரீட்வீட் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. ஏன் பராசக்திக்கு நடந்திருக்கப்ப ஏன் நீங்கள் அதை பேசுகிற ராகுல் காந்தி? இப்போ கூடுதல் 2 நாள் நிகழ்ச்சி வந்திருக்கு, ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர் சந்திச்சிடலாமே. சக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை வந்து நேரடியாகவே அட்டாக் பண்ணியிருக்காங்க. நேரடியாக அட்டாக் பண்ணல, இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்து காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ராகுல் இந்திரா காந்தி மாதிரியான ஒரு தோற்றத்தில் உள்ள ஒரு நபரை காட்டுறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 அரசியல் காங்கிரஸ் கட்சிக்குள் போயிட்டு இருக்கு. ஒன்று ஒரு கிறிஸ்டியானிட்டி அரசியல், ஒன்று ஒரு பிராமின் அரசியல். இந்த 2 அரசியலுடைய சூழ்ச்சியில் காங்கிரஸ் விக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ராகுல் காந்தியை வச்சு ஒரு பக்கம் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு குரூப் பண்ணுறாங்க. இவர்கள் அரசியல் வந்து காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணுங்கிறதா ஒரு பிளான். அந்த சூழ்ச்சி வலைகள் காங்கிரஸ் விக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கு. ஒன்று நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா போயிருக்குன்ற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிவு எடுத்துகிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு போயிடலாம். உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணுறது, இவரை வந்து என்னுடைய கொள்கை இது அரசியல் எதிரின்றாரு, அவருக்கு நீங்கள் ஆதரவு நிலைப்பாட சொல்கிறது, அவருக்கு ஃபோனில் பேசுறது, அவரை போய் நேராக உங்கள் நிர்வாகிகள் பார்க்குறது, திருப்பி திமுக இது பண்ணுறது. இந்தியாவில் உங்களை தொடைத்தெடுக்க வேண்டும் என்று நினைத்த போது உங்களுக்காக குரல் கொடுத்தவர் ஸ்டாலின். அந்த நன்றியை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் இல்லை, உங்களுக்கு ஆளே இல்லை, எங்கள் கண்ணு கட்டிய வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு சொன்னப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் ஒரு குரல் எழுந்துச்சு. இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான். நன்றியை மறக்கலாமா நீங்கள்? இப்போ அவர்களுக்கு காங்கிரஸினுடைய தயவு தமிழ்நாட்டில் தேவை, திமுகவுக்கு காங்கிரஸினுடைய தயவு டெல்லியில் தேவை, காங்கிரஸினுடைய தயவு டெல்லியில் திமுகவுக்கு தேவை, தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸினுடைய தயவு திமுகவுக்கு தேவை. இந்த டிபேட்டுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் பாஜக பக்கம் போயிடக்கூடாது, தனித்தினா கூட பரவாயில்ல, பாஜக பக்கம் போயிடக்கூடாது, அதுக்காக வேண்டி காங்கிரஸ் இந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அது வந்து சப்பக்கட்டு. அதெல்லாம் 2 பேர் 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ராஜதந்திரத்தை பார்த்தீங்களா, திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு பெரிய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் உள்ள நம்மளும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சோம். விசாரிச்சுட்டு பார்க்குறப்ப உள்ளுக்குள்ளே வரக்கூடிய தகவல் இருக்க உள்ள ஒரு டீலிங் போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் 3 தொகுதியில் 3 மாநிலத்தில் ஜெயிக்கலாம் அப்படி இப்படின்னு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இது வரைக்கும் அந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கலை? திருச்சி வலிசாமி பேசுகிறார், பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு, இங்கே வந்த மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அவருமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா வேணாமா சொல்லுவோம்னு கேட்குறாரு. ஒருவேளை அவர்கள் காங்கிரஸ் டிவிக்கு அப்படி கூட்டணி ஏற்பட்டால்
காங்கிரஸ் தமிழகத்தில் கண்டிப்பாக இரு பிளவுகளாக உடையும். கண்டிப்பாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அது உடஞ்சி போய் துரு பிடிச்சி போய் தான் கிடக்குங்க. நீங்கள் மேலும் 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 அந்த வேலையை செய்யக்கூடாது. பெரும்பாலான ஆட்கள் வந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த ஒரு வலுவான கூட்டணியில் நம்ம இருக்கிறோம். நீங்கள் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, அது வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குது, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் போது நீங்கள் அந்த கூட்டணியை உடைச்சி மீறி போகணுன்னு ஏன் முடிவு பண்ணுறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாஜக உள்ளே வர்றதுக்கு நீங்கள் வழிவிட்டு கொடுக்குறீங்களா? விஜய் ஓட்டை பிரிக்கத்தான் போகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விஜயால் ஆட்சி அதிகாரத்துக்கு முதலமைச்சர் ஆக முடியாது 2026 தேர்தலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் அவரோடு சேர்ந்து ஓட்டுகளை பிரித்து பாஜக வர்றதுக்கு வழி விடுறீங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? இதுதான் இங்கே சிக்கலாக இருக்கு. அப்போ இந்த படத்தை வைத்து ஒரு சினிமா நடிகர் ஆரம்பித்த கட்சியை வைத்து 2 தேசிய கட்சியில் அரசியல் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான அரசியலாக பார்க்கப்படுது. அப்படி ஒரு முடிவை எடுத்தால் இதுதான் நடக்கும். விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார், அவர் எப்போது பேச போகிறார், அவர் பேசினா மட்டும்தான் இதற்கான தீர்வுகளுக்கும் தெளிவுகளுக்கும் கண்டிப்பாக ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அவர் எப்போ பேசுவார் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.